அன்பர்களே, இன்று கூடலூர் லோயர் கேம்ப் வழிவிடும் முருகன் கோயிலுக்கு போகிறோம். இத்திருக்கோவில் தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்பில் அமைந்துள்ளது. கம்பம், கூடலூர், குமிளி, வண்டிப்பெரியாறு வழியாக சபரிமலைக்கு செல்வோர் இந்த வழியாக பயணிக்கும் போது முதலில் இங்குதான் மலை ஏறி வந்து அவர்கள் இந்த முருகப்பெருமானை வணங்கி யாத்திரையை தொடங்குவர். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் வாகனங்கள் பலவும் விபத்திற்குள்ளாகின. மலைப்பாதையில் விபத்து சிக்கும் வாகனங்கள் சுமார் 300 அடி பள்ளத்தில் விழுந்திடும். இதனால் வருந்திய மக்கள் மலையேறுவதற்கு முன்பாக இறைவனை வழிபட்டுவிட்டு மலையேறினால் விபத்தில் குறையும் என்று நம்பினார்கள். எனவே மலைப்பாதை தொடங்கும் இடத்தில் முருகப்பெருமானுக்கு ஆலயம் எழுப்ப முடிவு செய்து முதலில் சிறிய திட்டு ஒன்றை அமைத்து வேல் பிரதிஷ்டை செய்தார்கள். ஐயப்ப பக்தர்கள் இங்கு வழிபட்டு சென்றனர். அதன் பிறகு விபத்துகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. பிற்காலத்தில் முருகன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பெற்றது. வழித்துணைக்கு உதவும் முருகனை வழிவிடு முருகன் என அழைக்கின்றனர். கேரளாவிலிருந்து வரும் முரு பக்தர்களும் இங்கு வழிபாடு செய்கிறார்கள். வேண்டுதலை நிறைவேற்ற பழனிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். முருகன் சன்னதிக்கு நேர் எதிரில் காவல் கருப்பு சன்னதி உள்ளது. வளாகத்தில் விநாயகர், மாரியம்மன், சிவலிங்கம், சக்தி சன்னதிகள் உள்ளன. திருமணப்பேறு, மகப்பேறு வேண்டியும் இங்கு வந்து பலவிதமான பிரார்த்தனைகளை செய்து முருகனை வழிபட்டு நற்பேறு பெற்றுகிறார்கள். தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேறியதும் முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்தும் முடிக்காணிக்கை செலுத்தியும் பொங்கல் வைத்தும் வழிபடுகின்றனர். கார்த்திகை, மார்கழி மாதங்களில் இங்கு ஐயப்ப பக்தர்கள் அதிகமாக வருகிறார்கள். தேனி மற்றும் பல ஊர்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு பாத யாத்திரை வருகின்றனர். தினமும் சுவாமிக்கு 15 வகையான அபிஷேகங்கள், ஆராதனை நடைபெறுகின்றன. அன்னதானமும் நடக்கிறது. முருகன் சன்னதி அருகில் குதிரை குழம்பு மரம் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறது. இதன் காய் குதிரைகளின் குழம்புகளைப் போல இருப்பதனால் அந்த பெயர் உண்டாயிற்று. குரங்குகள் விரும்பி சாப்பிடும் இந்த காய்கள் மருத்துவ குணம் நிறைந்தது. மலபார் கஷ்கொட்டை, செஸ்நட் எனப்படும் இந்த மரத்தை பனமரம் என்பார்கள். செல்வ செழிப்பின் அடையாளம் இம்மலம். இதன் நிழலில் அருளும் முருகனையும் ஒருங்கே தரிசித்தால் வாழ்வில் சுபிக்ஷமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் என்பது ஐதீகம். மேகமலை வனப்பகுதியில் மழை பெய்யும் போது அங்கு வடியும் நீர் கோவிலுக்கு அருகே சிறிய அருவி போல் கொட்டி கோவில் எதிரே சலசலத்து ஓடும். பூச்சிகள், வண்டுகள், பறவைகளின் ஒலிகளுக்கு நடுவில் இந்த முருகனை தரிசிப்பது சிறந்த அனுபவமாகும். இப்பகுதியில் தோட்ட உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் நேர்த்திக்கடன் செய்து வழிபடுகிறார்கள். அப்போது பக்தர்கள் வாகனங்களில் தொடர்ச்சியாக அணிவகுத்து வந்து முருகன் சன்னதியில் பொங்கல் வைத்து வழிபடுகின்றார்கள். வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள், கார்த்திகை, சஷ்டி திதி போன்றவை இங்கு விழா நாட்களாகும். என்றும் வாழ்க்கை துணையாக, நம் வழிக்கு துணையாக, நம் பேச்சிற்கு துணையாக நிற்கும் கூடலூர் லோயர் கேம்ப் வழிவிடு முருகனை வணங்கி பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.